இன்று வளர்பிறை புதாஷ்டமி. வளர்பிறை பைரவ அஷ்டமி வழிபாடு பற்றிய பதிவு இது. வளர்பிறை அஷ்டமி திதியில் மக்கள் நிறைவேற்ற வேண்டிய பூஜை முறைகளும் அதன் சிறப்புகளும். வெள்ளிக்கிழமை வரும் வளர்பிறை அஷ்டமி திருநாட்களில் மாலை வேளையில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களை பைரவருக்கு சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வைத்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் வறுமைகள் நீங்கும், செல்வம் பெருகும். சனிக்கிழமைகளில் வரும் வளர்பிறை அஷ்டமி திருநாட்களில் பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனி கிரகத்தால் ஏற்படும் சகலவிதமான தோஷங்களும் விலகும். தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவரின் பூஜை மகத்துவம் பெற்றுள்ளது போல் வளர்பிறை அஷ்டமி திதியில் மக்கள் நிறைவேற்ற வேண்டிய பூஜை முறைகளே குல அழகு பைரவ பூஜை என்றால் என்ன? கலியுலகில் அனைவரையும் ஆட்டிப் படைக்கும் கருவியே பணம் என்னும் மாயையாகும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மாயையை எவராலும் வெல்ல முடியாது என்பதை அறிந்த சித்தர்கள் பணம் என்னும் மாயை வெல்ல முடியாவிடினும் அந்த மாயையை வைத்து நற்காரியங்களை செயலாற்றும் வித்தையை தங்களை நண்டி வரும் ஆடியவர்களுக்கு போதித்து வருகின்றனர். இம்முறையில் வளர்பிறை அல்லது தேய்பிறை கால பைரவ வழிபாடுகள் பணத்தை முறையாக சம்பாதிக்கும் வழிமுறையையும் அவ்வாறு முறையாக சம்பாதித்த பணத்தை முறையான தெய்வீக காரியங்களில் செலவு செய்யும் மார்க்கத்தையும் புகட்டுகிறது. அந்த அற்புத மார்க்கத்தையே சித்தர்கள் குல அழகு பைரவ பூஜையாக அளித்துள்ளார்கள். மக்கள் அனைவருக்கும் பணம் என்பது அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருந்தாலும் வியாபாரிகளுக்கு பணம் என்பது மிகவும் அவசியமானதானே. அதனால் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமடைய சில குறிப்பிட்ட தேவதை அல்லது தெய்வங்களை உபாசித்தல் நலம் பயக்கும். வியாபாரம் என்பது செல்வ விருத்தி என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதால் தன விருத்திக்கு சக்தி வழிபாடே அதாவது பெண் தேவதைகள் அல்லது பெண் தெய்வங்களின் வழிபாடே உகந்ததாகும். அதிலும் குறிப்பாக துணி வியாபாரம் செய்பவர்களும் தறி உரிமையாளர்களும் ஐஸ்வர்ய லட்சுமியை உபாசனை செய்வது நல்லம். துணி நெய்யும் நூல் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் கைத்தறி ஜவுளி தயாரிப்பு விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்களும் பேச்சியம்மன் என்னும் பத்தினி தெய்வத்தை வழிபடுதல் நலம். பேச்சியம்மன் என்பது வெறும் காவல் தெய்வம், எல்லை தெய்வம் என்னும் எண்ணத்தை விடுத்து பராசக்தியின் வாக்கத்துவமாக விளங்கும் தெய்வமே பேச்சியம்மன் என்பதை உணர்ந்தால்தான் வழிபாட்டின் பலன் பூர்ணத்துவம் பெறும். திருநெல்வேலியை பகுதியிலுள்ள இசக்கியம்மன் என்னும் தெய்வம் புலி வியாபாரிகளுக்கு உரிய தேவதையாக போற்றப்படுகிறார். புலி மண்டி உரிமையாளர்களும் புலி உற்பத்தி தொழிலாளர்களும் வணங்க வேண்டிய தேவதையே இசக்கியம்மன் ஆவாள். பலரும் மனைவி குழந்தைகளுக்காக அல்லும் பகலும் உழைத்து தங்களுக்கென்று எதையும் வைத்து கொள்ளாது அனைத்தையும் தங்கள் குடும்பத்திற்காகவே செலவிட்டு விடுவர். இத்தகையோரில் பலரும் கடைசி காலத்தில் ஆதரவற்ற நிலையில் உண்ண உணவும் இருக்க இடமும் கூட இல்லாமல் பரிதவிக்கும் நிலையில் வாட நேரிடும் போது இவர்களை அரவணைக்கும் தெய்வமே இசக்கி அம்மன் ஆவாள். கடைசி காலத்தில் நிராதரவான நிலையில் உள்ள முதியவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் வாய் திறந்து இசக்கி அம்மனை நோக்கி கதறி அழுதால் அவர்கள் எங்கிருந்து அழைத்தாலும் அவர்கள் குறையை உரியவர்களை அனுப்பி குறை தீர்க்கும் தெய்வமே இசக்கி அம்மன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு பத்தினி தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபட உகந்த திதியே வளர்பிறை சப்தமி திதியாகும். வளர்பிறை சப்தமி திதியில் சக்தி வழிபாட்டை முடித்து வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவ வழிபாட்டை நிறைவு செய்வதே குல அழகு பைரவ வழிபாடு என்று வழங்கப்படுகிறது. குல அழகு பைரவ வழிபாட்டை கலியுக மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணித்த பெருந்தகையே பகலவ முனிவர் ஆவார். எனவே வளர்பிறை சப்தமி திதியில் பேச்சியம்மன், இசக்கி அம்மன், குலுமாயி அம்மன் போன்ற பத்தினி தெய்வங்களின் பூஜையையும் வளர் அஷ்டமி திதியில் பைரவரின் பூஜையையும் தொடர்ந்து நிறைவேற்றி வந்தால் இதுவே பைரவ பூஜையாக மலர்ந்து பிறர்க்கரிய அஷ்டமங்கல ரிஷிகளின் அபூர்வ அனுகிரக சக்திகளை பெற்றுத்தரும் என்பது உண்மையே. வளர்பிறை அஷ்டமி திதியில் நிறைவேற்றும் பைரவ பூஜை நமது சஞ்சித கர்மங்களையும் பாவங்களையும் நீக்கும் தன்மை கொண்டது. இன்று நாம் தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளை பற்றி அறிந்து கொண்டோம். நாளை பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர எளிய பரிகாரத்தை ஒன்றை பார்க்க போகிறோம். காத்திருங்கள். எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் சொல்லும் பரிகாரங்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.